பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ரேப் பாடகர் சென்ட்ரல் சி அவர் மன அமைதி கிடைக்காம கடைசியில் இஸ்லாத்தில் தான் மன அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதாவது இந்த ரேப்பருக்காக பைத்தியமாக அலைவானுங்க. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டிலாம் எப்படி ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியமாக அலைகிறாங்களோ, அதே போல் பிரிட்டிஷில் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த ரேப்பரோட பின்னாடி நிற்பாங்க. அவர் இப்போ இஸ்லாத்தை ஏற்றோன்னையும் அவருடைய ரசிகர்கள் ரொம்ப லட்சக்கணக்கான பேர் நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை பார்க்குறோம். British rapper Central C has publicly announced his conversion to Islam during a recent live stream where he took his shahada and shared that he has changed his name to Akil. Akilna ஒரு பேரை மாற்றிருக்கிறாரு. The news has sparked widespread reactions online, with many welcoming his personal decision. Reports circulating on social media claimed the British newspaper Metro highlighted how his embrace of Islam has inspired thousands of young fans worldwide to explore to convert to the faith, extending his influence far beyond music. A powerful moment showing how personal journeys can resonate globally. அதாவது மன அமைதி இசையில் கிடைக்கிதுன்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் இஸ்லாத்தை இருக்கிறத பார்க்குறோம். இஸ்லாத்தில் இசைக்கு அந்தளவு வரவேற்பு கிடையாது என்னங்க. ஆனால் இப்போ நம்ம யுவன் சங்கர் ராஜா எடுத்துங்க, அவருக்கு அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்து மன அமைதி கிடைக்கல. அவர் இசை அமைப்பாளர், சூப்பராக மெட்டுலாம் போடுறவர். இளையராஜா, ஏஆர் ரஹ்மானுக்கு அடுத்தது அவர் தான் டாப்பில் இருந்தவர். ஆனால் அவருக்கு கடைசியில் அங்கே மன நிம்மதி கிடைக்காமல் குர்ஆனில் தான் அவருக்கு மன நிம்மதி கிடச்சிச்சு இல்லையா? கடைசியில் அவர் குர்ஆனை படித்து தான் அவர் அன்றைக்கி ஃபுல்லாக அழுது, அன்றைக்கி இரவு ஃபுல்லாக அழுது, மறுநாள் அப்படியே அந்த படுத்துட்டார் அதுலேயே இந்த குர்ஆனை ஓதிட்டு. அதன் பிறகு தான் உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுட்டு இன்றைக்கி நம்ம முன்னாடி யுவன் ஹாலிக், அப்துல் ஹாலிக்கா நிற்கிறான்னு வச்சுங்களேன். அதே மாதிரி உலகத்தில் உள்ள பெரும்பாலான மியூசிக் டைரக்டர்ஸ் இஸ்லாத்தை நோக்கி வர்றதை பார்க்குறோம். மன அமைதி இசையில் கிடையாது. இசையில் கிடச்சிருந்தாக்க அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. மன நிம்மதி அதிலே அவர்கள் இருந்திருக்கலாம். ஆக இவர் வரவேற்போம், வாழ்த்துவோம், அவர் ரசிகர்களையும் வாழ்த்துவோம்.